ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு போனாஸ் கைமணம். இன்னைக்கு நாங்கள் ஒரு ஸ்பெஷல் டேங்க. இன்னைக்கு கூட ஒரு 1 இயர் ஆகுது இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி. லாக்டவுன் பீரியடில் தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். என்ன ஒரு வீடியோவும் நான் போடுறேன் ஏன்னு கேட்டால் அது சும்மா ஒரு இன்ட்ரோ வீடியோ இது மாதிரி அதை ஜஸ்ட் கொஞ்சம் பேசிட்டு உங்களோட எல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் பேசியிருக்கேன். அதில் டிஷ் எதுவும் கிடையாது. அதுலேயே நான் சொல்லியிருந்தேன் நான் ஒரு பாயசம் டிஷ் நான் அதில் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு. அதான் இப்போ ஒரு இதை தனியாகவும் அது தனியாகவும் போட்டால் அப்புறம் வீடியோ பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க இல்லையா, அதுக்காக தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு அடப்பிரதமன், பாலடை பிரதமன், அடப்பிரதமனா? ஆமாங்க, அடப்பிரதமன் தான். அது இப்போ இங்கே கேரளாவுக்கு கொஞ்சம் நிறைய அப்பப்போ பாயசம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அடுத்து இப்போ என்ன பண்ணலான்னு ஒரு டிஸ்கஷனில் வரும்போது இந்த பாலடை பிரதமன் பண்ணுங்க அப்படின்னாங்க. நம்ம ஊர்லனா இந்த பாலடை கிடைக்கும் தனியாக நம்ம வாங்கி அதை வேக வச்சுட்டு பண்ணிக்கலாம். பட் இங்கே அது கிடைக்காது அந்த மாதிரி. அதனால நான் சொன்னேன் இல்லை அது கிடைக்காது, அதனால அது பண்ணுறது கஷ்டம் அப்படின்னா. இல்லை அதான் அந்த அடையை நீங்களே பண்ணுங்க அப்படின்னாங்க. ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனில் சரி நம்மளே பண்ணுவோம் கொஞ்சோண்டு அப்படின்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தான் அரிசி அது மட்டும் போட்டு ஊற வச்சுட்டு நல்லா கலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை நைஸாக அரைச்சி அதில் பண்ணேன். இங்கே காஸ்கோவில் ஒரு வாழை மரம் வாங்கி வச்சுருந்தாங்க. இப்போ சம்மரில் நிறைய மரங்கள் வந்திருந்தது. அதில் வாழை மரம் நிறைய கிடச்சிது. ஸோ அதில் வாழை மரம் வாங்கி வச்சுருந்தாங்க. அதுலேருந்து ஒரு சின்னதாக கொஞ்சம் பழசான ஒரு இலை தான் கொஞ்சமாக கிழிச்சு ட்ரை பண்ணேன். பட் அது ஏன்னா இப்போ தான் வாங்கின மரம், அது குட்டியாக தான் கொஞ்சோண்டு இலை மட்டும் எடுத்தேன் அதுலேருந்து. நம்ம ஊர்லன்னா ஒரு இலையை வாங்கி நல்லா அழகாக நமக்கு சைஸாக கட் பண்ணி பண்ணிக்கலாம். பட் எனக்கு அந்த இலையில பண்ணதை விட வெறும் பிளேட்ல பண்ணது நல்லா வந்தது. இலைவிடாம பண்ற அதே ஒரு ப்ரொசீஜர் தான். அதுல நம்ம உப்பு போடுவோம், பச்சை மிளகாய் அரைச்செல்லாம் விடுவோம், பெருங்காயம் போடுவோம். இதுல அதெல்லாம் எதுவுமே இல்லை, பிளெயினா அரைச்சிட்டு அதே மாதிரி நான் பிளேட்லயும் போட்டு தான் அது ட்ரை பண்ணி நல்லா வந்துச்சு. அதுவும் சரி கொஞ்சமா தான் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். அதை இப்போ நான் போடுறேன். அந்த இதை வச்சு நம்ம பாயசம் பண்ணலாம். என்ன அப்படின்னா இப்போ அங்க நமக்கு அரிசி பச்சரிசி மாவு பச்சரிசி கிடைக்கும். இங்க மாவு பச்சரிசி தனியா கிடைக்கல. இங்க நான் நார்மலா சாப்பிட்றதுக்குள்ள அந்த பச்சரிசி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஊர்லன்னா அந்த மாவு பச்சரிசி தனியா கிடைக்கும். இந்த பச்சனை பண்றதுக்கு வடாம் பண்றதுக்குலாம் அதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அங்க அந்த மாதிரி பண்ணலாம். இங்க நம்ம சாப்பாட்டுக்கு இந்த பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அடையை கொஞ்சம் குட்டி குட்டியா அந்த காஞ்சிருக்கு ஓரளவுக்கு. காயுமா காயாதான்னு வேற நினைச்சேன். என்கிட்ட இங்க கிளைமேட் இப்போ சம்மர் ஆரம்பிச்சா கூட வெயில் அவ்வளவா இருக்க மாட்டேங்குது. திடீர்னு மழை பெய்யுறது, திடீர்னு அப்படியே கிளவுடி ஆயிடுறது. ஸோ ஆனால் காஞ்சிருச்சு, பரவாயில்ல. அது சட்னியே காஞ்சிருச்சு. அதை எடுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம பாயசம் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அரிசியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் நைஸாக அரைச்சிக்கலாம். அந்த பாருங்க இந்த மாதிரி நைஸாக தண்ணி விட்டு அரைச்சிட்டேன். நல்லா ஊறிச்சுன்னா நல்லா மசிஞ்சிடும் பாருங்க. அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க. இப்போ இந்த இலையை போட்டுட்டு அதுக்கு மேலே அப்படியே கையாலே எடுத்து அப்படியே சும்மா ரேண்டமாக அப்படியே கோலம் போடுற மாதிரி அப்படியே ஜஸ்ட்டு போட்டிங்கனாலே போகிறோம். மெல்லிசாக போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அடையும் மெல்லிசாக கிடைக்கும் அது. பட் இங்கே இலை தான் கொஞ்சம் டிமாண்டுங்கிறனால ஏதோ குட்டி இலையை வச்சு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணேன் ஜஸ்ட்டு. ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த சுருட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சுருட்டி அதுக்கப்புறம் அதை ஆவியில் வச்சு எடுக்கணும். இலை அந்த அளவுக்கு கிடைக்கல, சின்னதாக குட்டியாக இருந்து ஏதோ அதை இப்போ பண்ணிடலாம். அது இப்போ வெந்நீரை போட்டுட்டு அதில் கொஞ்சம் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டீம் பண்ணால் ஒரு 5-6 நிமிஷம் ஆச்சுன்னா வந்துடும். அது அப்புறம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வெளியில் எடுத்து ஆறுனதுக்கப்புறம் தான் அதை நம்ம உரித்து எடுக்கணும். அப்படி இல்லை இந்த மாதிரி நீங்கள் பிளேட்டில் போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸி. இலை கிடைக்காதவங்க பிளேட்டில் இந்த மாதிரி போட்டுட்டு தண்ணி வச்சு அதுக்குள்ளே நீங்கள் வச்சுருங்க. பாருங்கள், இது ஒரு 2-3 நிமிஷத்தில் வெந்துடும். கொஞ்சம் 1 நிமிஷம் ஆற விட்டுட்டு எடுத்திங்கன்னா அப்படியே வந்துடும். இது நீங்கள் 2-3 பிளேட்டை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டை எடுத்துகிட்டு இன்னொரு பிளேட்டை உள்ளே வச்சுக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் இது ஒரு 4 ஸ்பூன் ஜஸ்ட்டு ஒரு செருப்பு அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் ரவுண்டாக. இது நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். காய வச்சுட்டு அதை பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ காய வச்சாச்சு. காய வச்சதை சின்னதாக பீஸாக நொறுக்கிக்கலாம். இப்படி கையாலே பண்ணிங்கன்னா கூட இந்த வாழையில வச்சது கலர் மாறி இருக்குது பாருங்க. பிளேட்டில் போட்டது வெள்ளையாக இருக்குது, வாழையில போட்டது கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. இது அப்படியே சின்ன பீசஸாக பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை வேக விடணும். ஸோ இதை கொஞ்சம் சின்ன பீஸ் ஆக்கிக்கலாம். வருங்கோ. அதனால் உடச்சாலே வந்துடுது, காஞ்சிருத்துனா நல்லாவே வந்துடும். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கிடச்சிருக்கு எனக்கு. 4 ஸ்பூன் போட்டு இதில் தான் 4 ஸ்பூன் ஊற வச்சிருந்து ஒரு 1/2 கப்பு இதில் கிடச்சிருக்கு கிளாஸில். அதை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விட்டு வச்சுக்கலாம். இதை ஒரு
ஒரு 7-8 நிமிஷம் வேக வச்சேன். நல்லா வெந்துடுது. சீக்கிரம் வெந்துடுறது. கடையில் வாங்குறது கொஞ்சம் டைம் ஆகுது, பட் இது வந்து நல்லாவே வெந்துடுறது. பாருங்க, வெந்தாச்சு. தொட்டு பார்த்தாலே சாஃப்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், நசுங்கிறது. இதில் 2 பங்கு வெல்லம் வேணும் அதுக்கு. அதனால் நான் 1/2 கப்பு இருந்தனால ஒரு கப்பு கிட்ட வெல்லம் எடுத்திருக்கேன். அதை வந்து அதிலே போட்டுட்டேன் நான். ஏன்னா இது வந்து இப்போ வாங்கியிருக்கிறது வந்து இந்த ஆர்கானிக் வெல்லம்பாங்க. இது ஆல்ரெடி கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் இந்த வெல்லம். இதில் வந்து கல் தூசி எதுவுமே இருக்காது இந்த வெல்லத்தில். அதனால் நான் வந்து அதை வடிகட்டல, அப்படியே தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. அது சேர்ந்தாப்பில் நல்லா கொதிக்கணும் நல்லா. இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன், அது கம்மியாக இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் தேங்காய் பால் வந்து துருவி எடுத்து அதை வந்து வடிகட்டி பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த தேங்காயில் வந்து துருவினா தான் அது வந்து வெள்ளையாக வரும் பால். அந்த தோலோடு எடுத்து நம்ம கட் பண்ணி பண்ணோன்னா அந்தளவுக்கு வராது. ஸோ அதனால் நான் வந்து தேங்காய் பால் வந்து வாங்கின தேங்காய் பால் தான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் பண்ணணும், வீட்டில் நம்ம பண்ணணும் அப்படின்னாக்கா சின்ன தேங்காய் இருந்தால் ஒரு தேங்காய் போடுறேன். ஏன்னா இதில் வந்து தேங்காய் பால் தான் ரொம்பவே வாசனை. சப்போஸ் தேங்காய் வந்து நல்லா பெரிய தேங்காயாக இருந்ததுன்னா ஒரு மூடி வந்து ஃபுல்லாக துருவி பால் எடுத்து அதில் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ நான் இது வந்து வாங்கின பால், தேங்காய் பால் தான் இது. இதை நான் வந்து இப்போ அதில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் கலந்து வச்சா போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிச்செல்லாம் போட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ இது நல்லா வந்து கொதிச்சுட்டு இப்போ இந்த தேங்காய் பாலை நான் விடுறேன். தேங்காய் பால் போட்டப்போ ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், கொஞ்சம் நேரம் கொதிச்சதுன்னா போதும். அதாவது இந்த வெல்லம், அந்த பிரதமன் போட்டிருக்கேன் இல்லையா பண்ணி, அது எல்லாமே சேர்ந்தாப்புல ஒரு கொதிச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். நம்ம எடுக்கிற தேங்காய், வீட்டில் எடுக்கிற தேங்காய் பாலாக இருந்தாலுமே அதே தான். தேங்காய் பால் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு மேக்ஸிமம் போனால் ஒரு 3 to 4 மினிட்ஸ். ரொம்ப ஹையில் வைக்காம பண்ணுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி. இது வந்து நிறைய இதில் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏலக்காயை வந்து கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு பொடி பண்ணி வச்சா பொடியும் ஈஸியாக ஆகும். நமக்கு வேணுங்கிற போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். விசேஷம் நல்லா அடுத்தடுத்து வரும்போதெல்லாம் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னா டக்குன்னு பண்ணிக்கலாம். இப்போ இதில் அந்த வறுத்த முந்திரி பருப்பை போடுறேன். நெய். இப்போ இந்த நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு. இப்போ இதில் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். பொரிச்சோடனே அதில் வந்து எடுத்து போடலாம். நம்மளோட பாலடை பிரதமன் ரெடியாக இருக்குது. இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறுச்சு அப்படின்னாலே கொஞ்சம் வந்து கெட்டி ஆகிடும், லேசாக கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே இதுவாக இருக்கும், பட் கொஞ்சம் ஆறுச்சுன்னா நல்லாவே கெட்டி ஆகிடும். இப்போ நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு இது ஆறும்போது கெட்டி ஆகிடும். இது பாருங்க, நல்லா வெந்திருக்கு அடை. கலர் நல்லா வந்துருக்கு பாருங்கள். அடை எதுவும் சேர்ந்து வெல்லமும் சேர்ந்து கலரும் நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பாலடை பிரதமன் ரெடி. இப்போ பாருங்கள், நம்மளோட அருமையான பாலடை பிரதமன். தேங்காய் பால் விட்டு வெல்லம் போட்டு எல்லாம் தாளிச்சு குட்டி ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் சிம்பிள் தான், அவசியம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலி இந்த கேரளாவில் வந்து ஓணம் ஸ்பெஷல் சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இது நம்மளும் வந்து எல்லா ஒரு டிஷ்ஷும் நம்ம பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதுவும் ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷாக நம்ம பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இப்போ இந்த அடைப்பிரதமனுக்கு பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு அடையை வந்து நீங்கள் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நானே இந்தியாவில் இருந்திருந்தா வாங்கி தான் பண்ணியிருப்பேன், இது மெனக்கட்டு எதுக்கு அப்படின்னு. பட் இது ரொம்பவே வந்து நமக்கு அங்கே வந்து ஒரு சின்ன பாக்கெட்டே 50 ரூபா 60 ரூபான்னு இருக்கும். பட் இது ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். ஒரு சின்ன டம்ளர் ஒரு 200 கிராம் அரிசி போட்டு நீங்கள் வந்து பண்ணி வச்சுட்டிங்கன்னா, வடாம் போடுற போதே இதையும் நீங்கள் வந்து அரைக்கும் போது, இலவடாமுக்கு அரைக்கும் போது இதை வந்து ஒன்றும் போடாமல், உப்பு காரம் எல்லாம் எதுவும் போடாமல் பிளெயினாக வந்து இதை அரைச்சிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து அதை கொஞ்சம் நல்லா தனியாக கரைச்சி நீங்கள் வந்து பிளேட்லேயும் போடலாம் அல்லது இலையிலையும் போட்டு பண்ணிக்கலாம். அதை பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டிங்கன்னா இந்த வருஷம் முழுக்க நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பாயசம் வந்து என்னைக்கோ ஒரு நாள் தான் நம்ம ரொட்டேஷனில் பண்ண போகிறோம். சில நாளில் மாற்றி மாற்றி தான் எல்லாத்தையுமே பண்ணுவோம். ஸோ இது என்ன ஆகுனா என்னைக்கோ ஒரு நாள் தான் இது ரொட்டேஷனில் வரப்போகிறது. பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த இலவடம் கடையில் வாங்க அவசியமே இல்லை. அது வாங்குறது வந்து கொஞ்சம் ரப்பரியாக தான் இருக்கும். அதில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கும் நம்ம கடையில் வாங்கி பண்ணுறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இனிமேல் நானும் வந்து
இங்கே வந்து இதுக்கு ஒரு டிஷ் வந்து கற்றுக்கிட்டேன், புதுசாக வந்து கற்றுக்கிட்டேன், வேறு வழி இல்லாமல் இப்போ வந்து பண்ணது நல்லதாக போச்சு இந்த இது டிஷ்ஷு. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான், அந்த பண்ணணும்னு நினச்சி மலப்பாக நினச்சா தான் வந்து மலப்பாக தெரியும். குயிக்காக பண்ணணும்னு நினச்சா டெஃபினட்டாக குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து வீட்டிலேயே பண்ணி அழகாக சாப்பிட்லாம். இப்போ இதுலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலுக்கு பதில் பிளெயின் பால், நார்மல் நம்ம காஃபி போடுற பால் இருக்குல்லையா, அந்த பால் போட்டு சக்கரை போட்டு வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி இது வந்து ட்ரெடிஷ்னல் வந்து இந்த வெல்லமும் தேங்காய் பால் வந்து அதுக்கு வந்து ட்ரெடிஷ்னல். ஓகே, இப்போ நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு. அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க. இப்போ இந்த 1 year கம்ப்ளீட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி என்னோடய வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து நிறைய வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து டெக்னிக்கலாகவும் கொஞ்சம் வந்து கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுன்னு. இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி பண்ணலான் இருக்கேன். அதுக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக வேணும். நீங்கள்லாம் பார்த்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏதாவது ஒரு ஃபீட்பேக் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவசியம் நீங்கள் தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். இப்போ இந்த அருமையான அடப்பிரதமனை நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் சீரியஸாகவே சொல்கிறேன், இந்த அடை வந்து வீட்டில் பண்ணது ரொம்ப டேஸ்டாக இருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. செம்ம சூப்பருங்க. நம்மளா பண்ண அடைங்கிறதுனால ரொம்பவே டேஸ்டாக வந்திருக்கு. ஹலோ, வெல்கம் டு புவனாஸ் கைமனம். பாட்டி நல்லா இருக்கு பாட்டி. ஓ, தேங்க்யூ பட்டு, தேங்க்யூ பட்டு. வந்து சமையல் அப்படின்னு எடுத்தாலே நமக்கு வந்து ஆயிரக்கணக்கில் இல்லை லட்சக்கணக்கில் வந்து டிஷ்ஷஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது எக்கச்சக்கமாக அது நிறைய வந்துகிட்டு இருக்கும். எவ்வளோ நாள் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த சமையல் பண்ணுறதே அது ஒரு அழகாக ஜாலியான ஒரு அனுபவம் தான். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சமையல் பண்ணுறது. அதனால் நான் வந்து இந்த குக்கிங் வீடியோவில் வந்து என்ன பண்ணேன்னா ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாகவே ஒரிஜினலாக பேசி தான் நான் வந்து அதில் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே வந்து எல்லாருக்குமே வீட்டில் இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இங்கே எல்லாரும் பண்ணுறாங்க. குழந்தையும் வந்து வீட்டில் இருந்து தான் வந்து படிக்கிற ஆன்லைன் கிளாஸ். அதனால் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம பேசி பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் இங்கே வந்தப்பறம் ஃபுல்லாகவே நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்தேன். இப்போ சும்மா அந்த இன்ட்ரோ வீடியோ மட்டும்தான் வந்து ஒரிஜினலாக எடுக்கிறேன். மிச்சப்படி அந்த வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்டு இருந்தேன். பட் அந்த சமைக்கும் போது அந்த கடுகு தாளிக்கிறது, கரண்டி வந்து இப்படி கலர்றது, கரண்டி சவுண்டு, இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். வாசனை மட்டும் உங்களால் பார்க்க முடியாது, பட் எனக்கு வந்து வாசனையாக வந்து வாசனை எனக்கு வரும், உங்களுக்கு வாசனை மட்டும் வராது. ஸோ அது வந்து நல்லா இருக்கும் ஜாலியாக. பட் இப்போ வந்து கொஞ்சம் வந்து அதை வந்து நேச்சுரலாக பண்ண முடியல. ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் இப்போதைக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடி ஜோஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், அது கூட இப்போல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா நானே வந்து பேசி பண்ணும்போதுன்னா உங்களுக்கு அந்த கடி ஜோஸ் எல்லாம் நல்லா இருக்கும். பட் இதை வந்து நம்ம வெறும் வாய்ஸ் ஓவரும் இது பண்ணுறதுனால எனக்கு அந்த அளவுக்கு கொடுக்கல. இப்போ இந்த வாட்டி ஒரு கடி கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து உங்களை கடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருமே இதெல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்க. ரொம்ப பழைய ஜோக்கு இது. ஆனந்த விடல்லையே அந்த காலத்துலலாம் வரும். ரொம்ப பிடிக்கும். அந்த நான் சின்ன வயசாக இருக்கும்போது அந்த ஆனந்த விடல் படிக்கிறதுலாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதில் வந்து ஜோக்ஸும் அதுலேயும் நிறைய வரும். மதன் கார்ட்டூன் எஸ்பெஷலி அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் இந்த ஜோக் வந்து ஓல்டு ஜோக் என்னன்னா, ஒருத்தர் வந்து சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போகிறாரு. ஹோட்டலுக்கு போனோடனே சாதம் வந்து பிசைஞ்சு சாப்பிடும்போது ஒரு கல் நிறையா இருக்குது. நம்ம வந்து ஏதாவது கொஞ்சம் நிறையா இருந்தாலே வெறும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணால் வெறும் தண்ணியாக இருக்குது, இதெல்லாம் வெறும் இப்படி இருக்குது, என்ன இது வெறும் இப்படி இருக்குது அப்படின்னு அப்படி சொல்லுவோம் நம்ம. அது மாதிரி அவர் என்ன பண்ணாரு, சாதத்தை பிசையும் போது என்னப்பா வெறும் கல்லா இருக்கு அப்படின்னு சர்வரை கூப்பிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அந்த சர்வர் சொல்றாரு, நீங்க கொடுக்குற காசுக்கு வைரக்கல்லாங்க போட முடியும் அப்படிங்கிறான். இது எப்படி இருக்கு? கண்டிப்பா இந்த ஜோக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.